பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். ஆவிக்குரிய யுத்தத்தை சரிவர நம்ம கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். ரீசெண்டா வந்து ஒரு ஒரு ஊழியத்தோன்லயே ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஒரு ஸ்தாபனம், ஒரு பெரிய ஸ்தாபனம் தான். அங்க வந்து பார்த்தேன். அது வந்து நெறைய பேர் கீழ வந்து கமெண்ட்ஸ்லாம் நல்லா எழுதியிருந்தாங்க. சரி பரவால்ல அப்படின்னு நமக்கு எப்பயுமே கமெண்ட்ஸ் பார்க்குற ஒரு பழக்கம் வந்து இருக்கும். அத வந்து பார்க்கும்போது ஏன்னா மக்களுடைய அபிப்பிராயம் என்ன இருக்கு அப்படின்னு ம். பார்க்கும்போது, அதுல ஒரு கமெண்ட் வந்து என் இருதயத்த வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. அத பார்த்து என்ன எப்படி ஃபீல் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அந்த நபர் சொன்னது இதான். அந்த சம்மந்தப்பட்ட ஊழியத்த பத்தி அவர் எழுதியிருக்காரு. அந்த ஊழியத்துக்கு கீழ 40, 45 வருஷம் விசுவாசியா இருந்திருக்காரு. இவங்க எப்படின்னா 2, 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. 2 ஜெனரேஷனோ ஏதோ முன்னாடி ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டு வந்தது மூலமாக அவங்க முன்னோர்கள், அதாவது முன்னோர்களுடைய ஆவின்னு நெனைக்கிறேன். செத்த ஆவின்னு நெனைக்கிறேன். ஒரு சாபம் இருந்திருக்கு. "நீ வந்து நம்மளுடைய இத விட்டுட்டு நீ அங்க போயிட்டேல்ல, அப்ப உங்க வாழ்க்கையில ஃபுல்லா கஷ்டமா தான் ம். இருக்கும்." அப்படின்ன மாரி ஒரு சாபத்த வந்து போட்டுருக்காங்க. பொதுவாவே வந்து பின்னாடி துரத்திட்டு தொரத்தி வரதான் தான் வரும். விக்கிரகங்கள் எப்பயுமே அத வந்து நம்ம சேனல்ல நீங்க ஃபாலோ ம், பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவாவது நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ம். சொல்ல வர்றது நல்லாவே புரியும். புரிஞ்சிருக்கும். அப்ப வந்து அந்த சாபம் போட்டுருக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சாம். அந்த பிரதர் வந்து அப்படி எழுதியிருக்காரு. இப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெறைய பிரச்சனை இருந்திருக்கு. உங்க வாழ்க்கையில நெறைய பிரச்சனை இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 40லேருந்து 45 வருஷம் விசுவாசியா இருந்த இருந்த காலகட்டத்தில 30லேருந்து 35 ஊழியர்கள் இவங்க குடும்பத்துக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எங்களுக்கு விடுதலை எந்த ஒரு கிடைக்கல. விடுதலை கிடைக்கல. ஜெபத்திலயும் விடுதலை கிடைக்கல அவர்களுக்கு. அதனால நான் கடைசியா என்னுடைய தாய் இதுக்கே நான் போயிட்டேன். அந்த வழிபாடுகளுக்கே நான் போயிட்டேன் அப்படின்னு வந்து அவரு சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு வார்த்தை எழுதியிருக்காரு. 90% என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தே போச்சு. அதனால தயவுசெய்து மக்களே யாருமே வந்து கிறிஸ்தவங்கள கிறிஸ்தவங்களா வந்து மாறிடாதீங்க. அ அதனால பாய் பாய் கிறிஸ்டியானிட்டி அந்த மாரி நான் பாய் சொல்றேன் அப்படின்ற மாரி பயங்கரமா ஒரு இதோ ஒரு இதோட எழுதியிருக்காரு விரக்தியிலயும் மொத்தத்துல. அவர் வந்து மக்களை உஷார்படுத்துறதுக்காக பயங்கரமா ஒரு ம். இதுலயே எழுதியிருக்காரு. அது அது படிச்சதுக்கு அப்ப தான் எனக்கு தோணுச்சு. மக்கள் எந்த அளவுக்கு ஒரு 40, 45 வருஷம் விசுவாசியா இருந்துச்சுன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் நாலேட்ஜ் வந்து வேணும். ஃபவுண்டேஷன் கிறிஸ்தவத்துல எந்த அளவுக்கு அறிவு இருந்திருக்கணும். எனக்கு வந்து நான் என்ன பாடுகள் பட்டாலும், ஒண்ணு வந்து இப்படியா தோணணும். ஒண்ணு நான் உலக பிரகாரமா நான் பாடுகள் அனுபவிச்சா, பரலோகத்துல எனக்கு ஒரு இது இருக்கு. லாசரு பார்த்து ஆண்டவர் அதான் ம். சொல்றாரு. அவன் வந்து உலகத்துல தரித்திரனா கஷ்டப்பட்டான். தான் இருந்தான். தரித்திரனா இருந்தான். இப்ப அவன் தேற்றப்படுகிறான். ஒண்ணு அந்த நம்பிக்கை வேணும். இல்ல அப்டின்னா, ஆவிக்குரிய யுத்தத்த நீங்க கற்றுக்கணும். ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. நான் யுத்த களத்துல நான் நிக்கிறேன். 45 வருஷம் நான் நின்றுருக்கேன். ஆனா, ஒரு 45 வருஷம் நான் சோல்ஜரா நான் இருந்திருக்கேன்னு வைங்களேன். இந்தியன் ஆர்மில போய் நான் 45 வருஷம் நான் பணிபுரிஞ்சுட்டு வரேன்னு சொல்றேன்னு வைங்க. ஆனா, நான் ஒரு யுத்தம் கூட நான் பண்ணதே இல்ல ம். அப்டின்னு நான் சொன்னேன்னா, யாராவது ஒரு என்னைய வந்து எதிர் சோல்ஜர் தாக்குதல் கூட நான் பண்ணல. என் மேல தான் எல்லா தாக்குதல் வருது. எனக்கு ம். எதிர் தாக்குதலே பண்ண தெரியல. பண்ணவும் இல்ல நானு. தெரிஞ்சாலும் நான் அதை செய்யவில்லை அப்டின்னா, அப்டின்னா, நம்ம நம்ம அது வந்து அது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமே விஷயமே இல்ல. கிடையாது. இத வந்து இது யார வந்து ப்ளேம் பண்றது? ஒரு ஆர்மி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. அந்த ஆர்மில வந்து இது பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க எல்லா ரூல்ஸ் அண்ட் இதுக்கு நம்ம ஒபே பண்ணி போனா மட்டும் தான் நம்ம அத கத்துக்க முடியும். ஆண்டவர் ஒரு இது வச்சுட்டாரு. ஒரு ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ், ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து வந்துட்டீங்க அப்டின்றதுக்காக அங்க பழைய விக்கிரகங்கள் வந்து உங்கள கிளாப் பண்ணி, "சரிப்பா நீ போயிட்டியா? வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு போயிட்டியா? நாங்களே உன்னை வழி அனுப்புறோம்." அப்டின்லாம் அனுப்பாது. அது கண்டிப்பா ஃபைட் பண்ண தான் ஃபைட் பண்ண செய்யும். தான் சரி. எந்த அளவுக்கு திருப்பி இழுக்கணுமோ, அதே மாதிரி அவங்கள திருப்பி இழுத்துருச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த லாஜிக் கூட அவங்களுக்கு வந்து யோசிக்க தெரியலையேன்னு ரொம்ப இதா இருக்கு. ம். உண்மையான ஒரு தெய்வத்த கும்பிடுறனால தான், அங்க வந்து நம்மகிட்ட இந்த சத்துரு வந்து போராடுதுங்கிறதையே வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இத்தன வருஷம் விசுவாசியா இருந்தும். ஆண்டவருடைய வார்த்தையும் அவங்களுக்கு இல்ல. பிப்ளிக்கல் ம். நாலேட்ஜ் நாலேட்ஜும் இல்ல. அந்த 45 வருஷத்துல பிப்ளிக்கல நான் பைபிள ஒரு 4 டைமாவது படிச்சிருந்தா கூட, அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த விக்கிரக வழிபாடுகள் ம். மேல உங்களுக்கு வந்து ஆண்டவர் எவ்ளோ கோவப்படுறாரு அப்படின்றது தெரிஞ்சிரும். இன்னொன்னு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். இன்னொன்னு ஆமா உலகம் உலகத்துல முழுசும் உபத்திரம் உண்டு. ம். திடன்கொழுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். இது எல்லாமே ஆண்டவர் சொல்லாத விஷயமே கிடையாது. எங்கேயாவது பைபிள்ல உபத்திரமே இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவம் தரும்னு இருக்கா? ம். அத தான் நம்ம பார்க்கணும். இடுக்கமான வாசல் வழியா தான் நீங்க வரணும்னு சொல்ட்டாரு ஆண்டவர். இயேசுவே நீ இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுப்பா. உனக்கு எல்லா பிரச்சனையும் மாறும். ஆண்டவர் வந்து கண்ணீர், கவலை இல்லன்னு எங்க சொல்லியிருக்கார் தெரியுமா? கஷ்டம், நஷ்டம் இல்லன்னா பரலோகத்துல சொல்லியிருக்கார்.
பரலோகத்துக்கு வந்தா தான் கண்ணீர் கவலை இல்ல, கஷ்ட நஷ்டம் இல்ல. இந்த மாரி எந்த பிரச்சனையுமே இல்ல. அங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இங்க பூமியில உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அத மேற்கொள்ள தான் நமக்கு ஆண்டவர் கத்துக் குடுக்குறதுக்கு தான் அநேக பாடங்கள நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. அப்ப நீங்க வந்து கேட்கலாம், அப்ப நான் கிறிஸ்தவத்துக்கு வந்தா அழுதுட்டே தான் இருக்கணுமா? அப்படி கிடையாது. அவருடைய நாமத்த ஒவ்வொரு முறை விளங்க பண்ணிட்டு தான் ம். இருக்காரு. உங்கள ஒரு பிரச்சனைலருந்து தூக்கும்போது, நீங்க விடுவிக்கிறவரா நீங்க அவர பார்க்குறீங்க. யாருமே கிறிஸ்தவத்துக்கு உண்மையான ஒரு தேவ பிள்ளைகள் யாருமே ஒரே பிரச்சனையில லைஃப் லாங்கா வந்து இருக்க விடுறதே கிடையாது. ஒரு சில ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனைய ம். தவிர. அப்போஸ்தல பவுலுக்கே ஆண்டவர் ஒரு சில பிரச்சனை. அவர் சொல்றாரு, எனக்கு தந்த வெளிப்பாடு நிமித்தம் நான் வந்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்றதுக்காக என் ஏன்னா மேல இதுல வந்து வந்து ஒரு முள் முள் இருக்கு. இருந்துச்சு. ஒரு குட்டும் சாத்தானுடைய அதாவது அந்த இடத்துல ஒரு பிசாசையே ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. நீ வந்து அப்பப்ப குட்டிட்டே இரு. பவுல் வந்து எப்பலாம் மேன்மை அதெல்லாம் பாராட்ட மேற்கொள்றதுக்காக அவர் 3 முறை ஜெபிச்சாராம். ஜெபிச்சாராம். ஆனா ஆண்டவர் வந்து வந்து ஆண்டவர் ஆண்டவர் சொல்லல. ஏத்துக்கலையாம். "என் ஏன்னா கிருபை வந்து உனக்கு போதும்பா" அப்படின்ட்டு அந்த ம். ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டார். அந்த மாதிரி ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில, "இது இல்லப்பா என் கிருபை உனக்கு போதும்." தத்ரூவமா அத ஏற்றுக்கொள்ள மனப்போக்கம் உங்களுக்கு இருந்தாலும் தத்ரூவமா உங்களுக்கு சொன்னா மட்டும் தான், அந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல நமக்கு வந்து வச்சிருப்பாரு, அனுபவிச்சிருப்பார். மித்தபடி அவர் வந்து அநேக பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம ஒப்பு குடுக்க நம்ம மேற்கொண்டுகிட்டே தான் இருக்கோம். ஜெயம் பெற்றுக்கிட்டே தான் வர்றோம். இன்னைக்கு தாவீது ராஜா அரியணையில ஏறி உட்கார்ந்திருக்காங்க. அவரு வந்து யுத்த வீரன். நான் ராஜாவா மாறிட்டேன். இன்னைக்கு எவனும் என்ட்ட யுத்தத்துக்கு வரமாட்டான்னு சொன்னானா, அப்படி கிடையாது. 2ஆம் நாள்ல அவன் தலை சீவி விட்டுருவாங்க. இன்னொருத்தன் எவனாச்சும் வந்து அப்படி கிடையாது. ராஜாவா அரியணையில ஏறினாலும் அவரு யுத்தத்தை மேற்கொண்டுகிட்டே தான் இருந்தாரு. கண்டிப்பா. அடுத்த சத்துருவ அவர் ஜெயித்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு வர்ற பிரச்சனைய அவர் மேற்கொண்டுட்டே தான் இருந்தாரு. ஆனா ராஜ பதவியில தான் இருந்தாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து ஆண்டவர் நம்மளே இயேசுவ ஏற்றுக்கொண்டு தான் இருக்கோம். அதுக்காக நம்ம பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவருடைய நாமத்தில நம்ம மேற்கொண்டுட்டே தான் ஆகணும். அது உங்களுடைய சாபம் தான் போட்டுச்சு அப்டின்னா, அந்த சாபத்த உடைக்கக்கு தானே இயேசு கிறிஸ்து ம். வந்தாரு. அத எப்படி நம்ம என்ன மாரி விசுவாச அறிக்கை பண்ணணும்? என்னமா வசனங்கள் யூஸ் பண்ணணும்? அதெல்லாம் நீங்க லேர்ன் லேர்ன் பண்ண பண்ணியிருக்கணும் இந்த டைம்ல. 45 வருஷத்துல உண்மையா ரொம்ப வருத்தம். 30, ஒரு 41 4 வருஷத்துல வருஷம் விசுவாசி அந்த வார்த்தை எழுதினாங்கன்னா பிரச்சனை இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆனா கூட பரவால்ல. ம். 40, 45 வருஷமா நீங்க இருந்திருக்கீங்க அப்டின்னா, இத்தனையும் 2 தலைமுறையுமா நீங்க வந்துட்டீங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க? இவ்ளோ நாள் நீங்க என்ன பண்ணீங்க? ம். இந்த பைபிள் வச்சு என்ன பண்ணீங்க? என்ன 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 தோணுது அப்டின்னா, அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலும் அடுத்தவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்த 30லருந்து ம். 35 ஊழியர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒவ்வொரு முறை அந்த ஸ்தாபனத்துல வந்து ஊழியர்கள வந்து மாத்திட்டே ம். இருப்பாங்க. அப்பப்ப வந்து மாத்துவாங்க அந்த மாரி. அப்ப வந்து ஒவ்வொரு ஊழியர் இல்லாட்டினா இவங்களா வாலண்டரியா அதான். போயி ம். ஒவ்வொரு ஊழியர்ட்டயும் போய் பிரச்சனைய சொல்றது. ஒரு சில நேரம் ஊழியர்களால வந்து அந்த பிரச்சனைய வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா, நீங்க ஜெனரேஷனா நீங்க வந்து ஒரு சில பிரச்சனைய வந்து கடந்து போறீங்க. அத ஒரு 10 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு ம். ஊழியக்காரர் வந்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி தரணும். இப்ப ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன். நம்ம நெறைய ஊழியர்கள வந்து பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும். எல்லார்ட்டயும் போய் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசி பிரேயர் பண்ணுவாங்க. ஒரு குரூப் வந்து அப்படி ம். இருக்கு. நீங்க பிரேயர் பண்றனால நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க ஜெபிக்கிற அந்த 5 நிமிஷத்திலேயே எனக்கு ஜெபத்தினால என்னுடைய வாழ்க்கையில பல பல வருடங்கள் இருக்கிற பிரச்சனை இன்ஸ்டன்ட்டா இப்டி புஸ்ன்னு போயிரும். தயவு செய்து அந்த எண்ணம் வந்து மாத்திக்கோங்க. ஒரு சில நேரம் இயேசு கிறிஸ்துவை போல வந்து அந்த ஒரு வல்லமை புறப்பட்டு, அதுல வந்து உண்மையாலுமே அந்த ஸ்திரீயும் அது எவ்வளவோ பிரயாசப்பட்டாள். அந்த ஸ்திரீயும் அவ்வளவு அவளுடைய விசுவாசம் பெருசா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் இருந்துச்சு அப்டின்னா, உண்மையாலுமே ஒரு சில நேரம் ஒரு ஊழியர்கள் மூலியமா அந்த அந்த வல்லமை புறப்பட்டு நமக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாகலாம். ஆனால் இந்த மாதிரி சாப கட்டுகள், இந்த விக்கிரக ஆராதனை இது எல்லாமே வந்து நம்மள்கிட்ட நம்ம வந்து அது மனப்பக்குவத்துல நம்ம வந்து வந்துக்கணும் மொத. அதுவும் நாங்க எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான். நம்ம ஜெனரேஷனா வந்துட்டுருக்கோம்னு வைங்களேன். ஏதோ ஒரு ஜெனரேஷன்ல ஒரு மனுஷன் எழும்பி, அந்த முழு ஜெனரேஷனுக்காகவும் ரட்சிப்பை வச்சுக்க வந்து உண்டு பண்ணணும். கண்டிப்பா. அந்த ஒரு இப்ப வந்து நீங்க அந்த வேலைய நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இனி வர ஜெனரேஷன் கொஞ்சம் ஈஸி. ஒரு ஈஸியான லைஃப் வந்து வாழ்வாங்க. நான் ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஒரு இதுல நான் பார்த்ததாம். ஒரு கிறிஸ்டியன் ஷார்ட் ஃபிலிம்ல வந்து நான் பார்த்ததாம். எப்படி இருக்கும்னா, மலைக்கு போய் 2 ஊழியர்கள் வந்து பிரேயர் பண்ணுவாங்க. ஒரு ஊழியர் வந்து 1/2 மணி நேரம் தான் நல்லா ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தைய பெற்றுட்டு போயிருவாரு. இன்னொரு ஊழியர் வந்து தினம் தினம் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு சின்ன அணக்கமே ஆண்டவர்ட்ட இருந்து வராது. அப்போ ஒரு நாள் வந்து போராடி கேட்பாரு, "ஆண்டவரே! இந்த ஊழியன் தான் வராரு. அப்பப்ப வராரு. சந்தோஷமா எப்பயும் இருக்காரு. என்னைய மாரி விழுந்து விழுந்து ஜெபம் பண்ற மாரி கூட தெர்ல." அதே சமயம் மணிக்கணக்கா ஜெபம் பண்ற மாதிரி மணிக்கணக்கா இல்ல. ஜெபம் விழுந்து பண்ற விழுந்து மாரி தெர்ல. அப்படியே இடி அதே மாரி அவங்க சபையிலயுமே நல்ல ஒரு எழுப்புதல் இருக்கு. நல்ல ஆத்துமா பெருக்கம் இருக்கு. ஆனா நான் இவ்ளோ ஜெபம் பண்றேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கல. அப்பதான் ஆண்டவர் வந்து அந்த ஃபிளாஷ்பேக்க 2 பேர் வாழ்க்கையிலயும் காமிக்கிறார் தரிசனமா. அந்த ஊழியர் அந்த சம்மந்தப்பட்ட அந்த லெகுவான வாழ்க்கை அவங்களுடைய முன்னோர்கள வந்து காமிக்கிறாரு. அவங்க முன்னாடி ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி, அவங்க தாத்தாவே
அவங்க வாழ்க்கையில இருந்த அவ்ளோ பிரச்சனைக்காகவும் நல்லா போராடி ஜெபித்து இருந்த எல்லா சாபக்கட்டுகள், எல்லா மந்திரக்கட்டுகள் எல்லாத்தையும் உடைச்சு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணனால, அவங்க அப்பா வராரு. அது ம். அவங்க தாத்தாட்ட இருந்து ஒரு நல்ல கிருபைகள். நம்ம ஆசீர்வாதம். பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தீமோத்தேயுட்ட தீமோத்தேயுடைய விசுவாசம் தீமோத்தேயுட்ட ஸ்டார்ட் ஆகல. தீமோத்தேயுடைய பாட்டிட்ட பாட்டிட்ட ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆனது. ஆனது. அந்த பாட்டிட்ட இருந்து எப்படி நம்ம உலகப்பிரகாரமான சொத்துக்கள், சில ஜீன் ம். வழியா நமக்கு வந்து வரும் பார்த்தீங்களா? பாட்டி மாரியே பேசுறா, ம். பாட்டியுடைய ஞானம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி. அப்ப அந்த பாட்டிட்டருந்து வந்த விசுவாசம் அது அந்த தீமோத்தேயுக்கு வந்தது. அப்ப அவருக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. ம். இப்ப உங்க பாட்டி விசுவாசம் வாழ்க்கைய வாழலன்னு வைங்களேன், இப்ப அந்த நீங்க தான் உங்க குடும்பத்துல ம். ஆளா விசுவாசியா எழும்பியிருக்கீங்க. விசுவாசத்துல வளர்றீங்கன்னா, அந்த விசுவாசத்த பெற்றுக்கொள்றதே கஷ்டம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். அத நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து அந்த விசுவாசத்துல நம்ம 100% ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் நம்ம படாத பாடு படுற மாரி இருக்கும். ஆனா, அந்த தீமோத்தேயுடைய பாட்டி அதுக்காக என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ம். விசுவாசம் என்ற ஒரு ஆவிக்குரிய வரத்த பெறுவதற்காக, அவங்க அந்த நேரத்துல என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு பண்ணி தான் நெறைய உபத்திரங்கள் வழியா தான் அந்த விசுவாசத்த நம்ம பெற்றுப்பாங்க. அதே ம். மாரி இப்ப இந்த ஊழியருடையத ஆண்டவர் காமிக்கிறார். அவங்க தாத்தா பண்ண சாக்ரிஃபைஸ். அவர் அஸ்திபாரம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க அப்பாவும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சுட்டாரு. இப்ப இவருக்கு வந்து ஜஸ்ட் அந்த இத வந்து இது பண்றது தான். ரொம்ப எப்படி சுலபமா தாவீது வந்து எல்லாம் போராடி, யுத்தத்தெல்லாம் போராடி, அந்த சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சோனே, சாலமோன் வந்து ஈவன் நல்லா வந்து பில்டிங் கட்டுறது கூட அவ்வளவும் சேர்த்து வச்சுட்டாரு. ஆ நீங்க வந்து ஒரு வேளை இப்ப தாவீது வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இனி உங்க பிள்ளைகள் சாலமோனுடைய வாழ்க்கைய வாழலாம். ம். எது வேணாலும் இருக்கலாம். இல்ல அப்டின்னா அப்பயும் ஆண்டவர் சொன்னாரு, "எப்பா உனக்காக நான் வந்து உன் பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன்ப்பா. ஆனா அந்த பையனும் நான் சொல்றத மன்னாசன கேட்டா கேட்டாட்டா மட்டும் தான் மட்டும் தான். சிங்காசனம் இருக்கும்ப்பான்னு." அவர் சொன்ன மாரியே நடந்துச்சு. கடைசில ஆ எல்லாத்துலயும் அந்த 12 இதுல வந்து 1 தான் கடைசில ம். வந்து கிடைச்சுச்சு தாவீதுக்காக. அதெல்லாம் உங்களுக்கு புரியும். புரியும். அப்ப இப்ப இந்த இவருடைய லைஃப் வந்து ஆண்டவர் காமிக்கிறார். ஆனா இந்த சம்மந்தப்பட்ட ஊழியக்காரருடைய பேக்கிரவுண்ட வந்து ஆண்டவர் அந்த ஃபிளாஷ்பேக்க காமிக்கிறார். இவங்களுடைய தாத்தா வந்து எந்த அளவுக்கு ஒரு விக்கிரக வழிபாடுல இருந்து, எந்த அளவுக்கு ஒரு பாவமான வழியில வந்து இது பண்ணத வந்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் அதே மாரி அவங்க அப்பா வந்து அந்த சைடும் இல்ல, இந்த சைடும் இல்ல. அந்த அளவுக்கு அவங்க தாத்தா அளவுக்கு துன்மார்க்கம் பண்ணல. ம். ஆனா அந்த சைடும் இல்ல, இந்த சைடும் இல்ல. ஒரு ஒரு மாரியான ஒரு வாழ்க்கை ஆனா வாழ்ந்தத ஃபவுண்டேஷன் காமிக்கிறார். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பண்ணல. அந்த ஸ்ட்ராங் ஆகல. குப்பை அந்த எப்படி சொல்ல, அந்த விக்கிரக தோப்புகள் அந்த இதெல்லாமே பழைய ஏற்பாடுல நம்ம படிச்சு பார்த்தா அந்நிய அப்படின்னா, பலிபீடங்கள். அந்நிய பலிபீடங்கள் அதெல்லாமே அங்க இருக்குது. ஃபவுண்டேஷன் இன்னும் கிளியர் பாத்தா மாறலை. ஏன்னா, ஆண்டவருடைய மொத்தத்துல அனலும் இல்லாம, குளிரும் குளிர்லாம். இல்லாம ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை அவங்க அப்பா வாழ்ந்திருக்காரு. ம். அப்பனாலே நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வந்திருக்காரு இவரு. இப்ப இவரு தான் அந்த மொத்த ஃபயரா இருக்கணும்னு குப்பைய வந்து நெனைக்கிறாரு. ஃபயரா இருக்கும்னு நெனைக்கிறாரு. ஆனா, இன்னும் அந்த அஸ்திபாரத்த சரி பண்ணல. ம். ஸோ இவங்க தாத்தா குடுத்த அதாவது இந்த சைட்ல உள்ள இந்த பாஸ்டருடைய தாத்தா குடுத்த விலைக்கிரயத்த இன்னைக்கு இவர் குடுக்கணும். அப்பனா தான் இவருக்கு கீழ வர ஜெனரேஷன், அதுக்கு கீழ வர ஜெனரேஷன் கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் வந்து வாழ்வாங்க. இப்ப இத புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து புரிஞ்சுச்சு. ஓ! ஓகே. அப்ப இப்ப தான் நான் வந்து என்னுடைய இத நான் வந்து சரி ம். பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் வந்து இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நீங்க வந்து இப்போ ஒரு வேள நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா வந்திருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் தான் கிடையாது. இப்ப நாங்கலாம் கிறிஸ்தவத்திலேயே இருந்து பிறந்து ம். வளர்ந்தாலும், இந்த எங்களுடைய காலகட்டத்தில தான் ஃபவுண்டேஷனுமே ஆண்டவர் வந்து சரி ரொம்ப பண்ணார். குப்பையான ஒரு ஃபவுண்டேஷனா தான் இருந்திருக்கு. கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். கிறிஸ்தவத்திலேயே வளர்ந்தாலும், இப்ப அவருமே அத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ம். நாங்க ஒரு 2 2 ஜெனரேஷன் ஆயிட்டோம்ன்னு. ஜெனரேஷனா. அப்பனா அப்பனாலுமே நீங்க வந்து சில அஸ்திபார பிரச்சனைய சரி பண்ணா, சரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு டைம் எடுக்கும். நீங்க அதுதான் நல்லா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து நெறைய டைம் எடுக்கும். நீங்க நெறைய ஆவிக்குரிய யுத்தங்கள வந்து ம். கத்துக்கணும். வேதத்தை வந்து நல்லா படிக்கணும். படிச்சு ஒவ்வொரு ஒரு யுத்தத்தையும் நம்ம எழுதி வச்சு, அத எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணணும்னு. ஏதோ ஒரு நேரம் வந்து நீங்க வந்து விசுவாச சகோதரர்களோ, ஊழியர்கள்ட்டயோ நீங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஜெபிக்க சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா உங்க வீட்ல நடந்துட்டு இருக்க ஒரு நாள்லயே ஒரு 2, 3 பிரச்சனை வரும். அந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு ஊழியர்கள், இல்லன்னா விசுவாச சகோதரிகள் என்னை தேற்றி தேற்றி அவங்க தான் எனக்கு வந்து விடுதலை வாங்கி தரணும்னு நெனைச்சோம் அப்டின்னா, அதுதான் இந்த தோல்விக்கு வர்றதே. நான் எப்பயுமே அதான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும்னா அதான் சொல்றேன். ஊழியர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. மத்தபடி உண்மையான ஜெபத்தை, உண்மையான யுத்தத்தை ஏன்னா அந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நீங்க தான் நீங்க தான் ஓடணும். ஓடணும். இப்ப ம். நம்ம ரன்னிங் ரேஸ்ல ஓடுறோம்னு வைங்களேன். அந்த அந்த ரேஸ வந்து நம்ம தான் ஓடி ஆகணும். வேற வழியே இல்ல. மத்தவங்க இந்த சைட்ல உள்ளவங்க சியர் அப் பண்ணுவாங்க. "ஏய் ஓடு, ஓடு ஸ்பீடா ஓடு. விழுந்துறாத." விழுந்தாலுமே "சரி பரவால்ல எந்திரிச்சு ஓடு." அப்படின்னு சியர் அப் வேணா பண்ணலாம். இல்ல இப்ப சில பேர் மயங்கி விழுகுற நேரம் அந்த குளுக்கோஸ்லாம் குடுப்பாங்க. ஒரு சில அந்த பொடிலாம் அந்த ரன்னிங் ரேஸ்லலாம் வந்து குடுப்பாங்க. ஆனா அந்த சம்மந்தப்பட்ட ஓட்டம் நம்ம தான் ஓடி ஆகணும். இன்னொன்னு இந்த சம்பவத்த நல்லா வச்சுக்கோங்க. மோசே வந்து நல்லா கைகள உயர்த்தி ஜெபம் பண்ணாரு. அவர் கை வலிக்குது அப்படின்னு அவர் விடுற நேரம்லாம் யோசுவா வந்து அங்க தோத்து தோத்து யுத்தத்துல போனாரு. தோக்குறாரு. இப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு ஆளு நம்ம வீட்ல
அங்க போய் பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஆள் இங்க முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் அந்த நபர் போய் அந்த வேலைய கரெக்ட்டா சரியா செய்ய முடியும். நம்ம கைய கீழ இறங்கும்போது, கைய பிடிப்பதற்காக 2 பேர அனுப்புறாரு. அதான் ஊழியர்கள். ஊரும், ஆரோனும். ம். நம்ம சோர்ந்து கொஞ்சம் ஜெபத்துல அப்படியே ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு அப்படின்னு நெனைக்கிற நேரம், ஊழியர்களுடைய ஜெபம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆனா ஆண்டவரு, "சரி மோசே நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்குப்பா. ஊரு கொஞ்ச நேரம் ஒரு நீ 3 மணி நேரம் தூக்கு. கைய தூக்கட்டும். ஆரம் ஆரோனும் நீ ஒரு கொஞ்ச 3 மணி நேரம் நேரம். கொஞ்சம் கைய ம், தூக்கட்டும்." ம். அப்படி சொல்லல. மோசே தான் கைய தூக்கணும். ஆனா அந்த கைய பிடிக்கிறதுக்காக மட்டும் தான் ஹெல்ப்‌க்கு வேணா ஹெல்ப். ஆட்கள் வருவாங்க. இந்த சத்தியத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இனி எந்த காலத்துலயும் நீங்க இடறி போமாட்டீங்க. ம். இன்னைக்கு நெறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். நம்மள சுத்தி, சுத்தி ஆவிக்குரிய போராட்டங்கள் வரதான் செய்யும். ஒரு ஊழியர்னாலும் பரவால்ல. அந்த ஊழியர் சொல்ற சத்தியத்துக்கு நீங்க முழுசா கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒபே பண்ணிட்டீங்கனாலே நெறைய பேருக்கு பிரச்சனை. நெறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த ஊழியர்ட்ட நான் போனேன். 2 நாள் தான் டைம் குடுப்பாங்க. ஐயோ! என் பிரச்சனை வந்து சரியான மாரி தெரியல. சரி அப்ப இவர விட ஒரு வல்லமையான ஒரு ஊழியர். அப்படிதான் அவர் வந்து 30, 40 ஊழியர்ட்ட வந்து போனதுக்கு காரணம். அந்த ஊழியருக்கும் கொஞ்சம் டைம் குடுக்கணும்ல. அவங்க வந்து உங்கள அனலைஸ் பண்ணணும். உங்க ஃபேமிலிய அனலைஸ் பண்ணணும். அவங்க சொன்ன ஆலோசனைப்படி நீங்க ஃபர்ஸ்ட்டு நடந்தீங்களான்னு கேட்டுருக்கணும். பார்க்கணும். அதான் முக்கியம். அந்த 40 வருஷத்துல என்ன எந்த அளவுக்கு நீங்க விடுதலை ஆண்டவர் வந்து விக்கிரத்துலருந்து விடுதலை தராத தேவன் கிடையாது. ஆண்டவர் உண்மையாவே நம்ம முழு மனசுல வந்து அதுலருந்து நம்ம வெளிய வந்துட்டோம் அப்டின்னா, உடனே விடுதலை குடுக்குற தேவன் தான் அந்த விக்கிரகத்துல இருந்து. ஸோ வந்து நீங்க ஒரு ஆள் வெளிய போனனால அந்த ஸ்தாபனத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஸ்தாபனம் இயங்க ம். தான் போகுது. அதுக்காக நீங்க போயிட்டீங்கன்றதுக்காக அந்த ஸ்தாபனமே ஒண்ணு பொய்யின்றதும் கிடையாது. அங்கேயும் வந்து மக்கள் ஆராதிக்க தானே செய்றாங்க. ம். அங்கேயும் ஆசீர்வாதம் பெற தான் செய்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுமே பொய்யுங்கிறது கிடையாது. நீங்க ஒரு ஆள் வெளிய ம். வந்து விக்கிரகத்துக்கு போனனால, இது கடவுளே இல்லங்கிற மாதிரியும், இயேசு அப்படிங்கிற ஒரு நபரே இல்லங்கிற மாதிரியும் கிடையாது. இது யாருக்கும் நஷ்டம் வரப்போல. அவரு கடவுள், கடவுளா தான் இருக்காரு. அத நீங்க நம்புனாலும் சரி, நம்பலாட்டினாலும் அவரு கடவுள் தான். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா வந்து நான் வந்து 10 வருஷமா நான் வந்து திருப்பி 10த் எக்ஸாம் ஃபெயில் ஃபெயில் ஆயி ஆயிட்டீங்க. எழுதிட்டு இருக்கேன். ஆனா அந்த டீச்சர் மேல தான் தப்புன்னு நான் சொல்ற மாரி இருக்கும். அவங்க வந்து பல ஸ்டூடண்ட்ஸ உருவாக்கி வெளிய வருஷம் வருஷம் அனுப்பிட்டே இருக்காங்க. நீங்க சம்மந்தப்பட்ட ஆளு, ஒரே ஆள் ஃபெயில் ஆயிட்டே இருக்கீங்க. நீங்க 30 டீச்சர்ஸ்ட்ட கூட நீங்க போய் டியூஷன் படிக்கலாம். ம். அந்த 30 பேருக்கு திறமை இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த 30 டியூஷன் நீங்க போயிருந்தாலும், அந்த நீங்க டியூஷன் டீச்சர் படிக்கணும்ல. சொன்னத நீங்க கேட்டு படிச்சீங்களா? அதுதான் முக்கியம். அதுக்கு நீங்க 30க்கும் போகாம, ஒரு ஒருத்தர்ட்டயே கீழ உட்கார்ந்து கூட நீங்க படிச்சு கூட ம். ஜெயிச்சவங்க இருக்காங்க இன்னைக்கு. கண்டிப்பா. நெறைய பேரு. நான் இவங்கள விட ரொம்ப நல்லவங்கட்ட போறேன். இவங்கள விட காசு நான் குடுத்தனாலும் பரவால்ல. நெறைய பேர் பண்றது அதான் இது. இவங்கள விட ஒரு பெரிய ஊழியர். அவங்க எவ்ளோ காணிக்கை குடுத்தனாலும் ம். பரவால்ல. நான் அவங்கட்ட போய் என் பிரச்சனைய நான் சால்வ் பண்ண போறேன். எல்லாத்தையுமே வந்து ஆண்டவரும் சில அனாயிண்டிங் வந்து குடுத்துருக்காரு. ஆனா அந்த அனாயிண்டிங் கீழ உட்கார நம்ம ரெடியா? அதுதான் வந்து ம். இன்னைக்கு வந்து பார்க்கணும். அந்த யுத்தங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம கற்றுக்கொள்ள நம்ம ரெடியா? நம்ம இந்த ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 144ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாலுமே நம்மளுடைய ஆவிக்குரிய யுத்தத்துல நம்முடைய கைகளையும், நம்முடைய விரல்களையும் யுத்தத்துல படிப்பிக்கிற ஆவியானவர் நம்ம கூட இருக்கார். ஆண்டவரே என்ன பழக்குவீங்க. நான் வந்து பழகுறேன். ஆண்டவர் வந்து இடத்துல பழக்கணும். நம்ம நம்ம தான் பழகி நம்ம அத கத்துக்கொள்ளணும். பழக்குவிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சங்கீதக்காரர் அவர் வந்து சொல்றாரு. தாவீது ராஜா வந்து சொல்றாரு. ஆண்டவர் வந்து நம்மள தான் ஒண்ணொன்னா ட்ரெயின் பண்றார். நீங்க வந்து ஆவிக்குரிய உலகத்துல நின்னுட்டு கிறிஸ்தவத்தை அறிந்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்த பண்ணாம நின்னுட்டோம் அப்படின்னா, அது வந்து இடறி தான் நம்ம போறோம். இப்ப ஒரு ஒரு ஊழியக்காரங்க சொல்றாங்க. நைட் வந்து நீங்க பிரேயர் பண்ணுங்க. நைட் டைம் நீங்க பிரேயர் பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னா, உடனே வந்து அநேகர் சொல்றதுன்னா, "ஐய்யயோ! நைட் நான் எப்படி பிரேயர் பண்ணுவேன்?" அப்படின்னு. நைட் யாருமே பிறக்கும்போதே அந்த திறமையோடலாம் யாரும் பிறக்கல. அப்படியே ட்ரெய்னிங் அட்லீஸ்ட் ஒரு எடுக்கிறது 10 தான். நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், அப்படியே 20 நிமிஷம், அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே வாங்க. ம். அப்படிதான் நம்ம பழக்க முடியும். அப்படிதான் ஒரு கைகளை வந்து யுத்தத்திற்கும், விரல்களை போருக்குன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய போர தூக்குங்கப்பா, ஒரு யுத்தத்த பண்ணுங்கப்பா, அப்படி கிடையாது. சின்ன சின்னதா ட்ரெய்னிங் லோக்கலா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெய்னிங் எடுத்து எடுத்து தான் அதுல நம்ம ஜெயிக்க முடியும். இப்ப முழங்கால் போட்டு ஜெபிங்க. கண்டிப்பா ஏசப்பா இறங்குவாரு. ஏன்னா நினிவே பட்டணத்துல வந்து அந்த 3 நாள் உபவாசம் போட்டேன். அவங்க வந்து ஆண்டவர வந்து தொட்டுட்டாங்க. ஆண்டவருடைய ஹார்ட்ல வந்து ம். இடம் பிடிச்சுட்டாங்க. "எப்பா பாவம்ப்பா இந்த ஜனங்களையா நம்ம அழிக்கணும்னு சொல்றோன்ற" அளவுக்கு ஆண்டவர் வந்து இறங்கிட்டார். சரி 3 நாள் உபவாசம் போடுங்க பிரதர் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு அத வில்லிங்கா எடுத்துக்கிறீங்க? ம். ஐயோ! நான் ஒரு நேரமே நான் போட்டதில்ல. உங்க லைஃபே இங்க வாழ்வா சாவான்னு இருக்கு. அப்ப ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு வருது. 3 நாள் உபவாசம் போடலாம். நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம். இதுல என்னுடைய பசிய என் வயித்த நான் கொஞ்சம் கட்டி நான் வந்து 3 நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்ற வைராக்கியம் இருந்தா தான், ம். அவர் நமக்காக இறங்குவார். அந்த நாகமான்ட்ட கூட தீர்க்கதரிசியும் சொல்லுவார். அப்ப வந்து நாகமானுக்கு ரொம்ப கோவம் வந்து ம். போயிரும்.
ஆனா, அப்ப அந்த இடத்துல வேலைக்காரர் வந்து கூப்பிட்டு சொல்றாரு, "ஆண்டவனே இத விட பெரிய பெரிய விஷயம்லாம் ம். சொல்லியிருந்தா நம்ம செஞ்சிருப்போம்ல. ம். இதுதான சொல்றாங்க. நம்ம போய் இத செஞ்சா செஞ்சு தான் தான் என்ன?" பார்ப்போமே அப்படின்னு. அந்த இடத்துல செஞ்சதுக்கு அப்புறம் விடுதலைய வாங்கிட்டு, அதுக்கடுத்து அவர் வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்தார். ம். சீரிய இதுக்கே ரட்சிப்பு வந்து இந்த நபரால வந்துச்சு அப்படின்னு சொல்லி ம். அந்த முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்னைக்கு நாகம்மானுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஜஸ்ட் ஊழியக்காரர் வந்து என் ஜெபம் பண்ணி ம். தலையில லைட்டா எண்ணெய் பூசி, சில பேரு தலையில சிலுவை பூசி, "போயிட்டு வா மகளே, சமாதானமா போயிட்டு வா" அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு இது ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூ ம். ஆகுது அவருக்கு. நான் போய் நான் போய் அந்த இதுல இறங்கணுமா? அப்படின்னு. இப்ப நீங்க வந்து ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, "நீங்க ஒரு நாள் ஃபுல்லா 12 மணி நேரம் நல்லா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க." நான் போய் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். நான் போடாத உபவாசமா? ம். நீங்க நான் நெறைய பார்க்காத உபவாசம் உபவாசம். ஏற்கனவே நீங்க போட்டுருக்கலாம். ஏற்கனவே நீங்க இது பண்ணியிருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த தேவ ஊழியர் ஒரு வார்த்தை சொன்னார்னா, ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நீங்க ஒரு 12 மணி நேரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னா, தயவு செஞ்சு அத ஹம்பிளா ஏத்துக்கோங்க. அத ஒரு ம். தாழ்மையா ஏத்துக்கொள்ளுங்க. அன்னைக்கு அத அவர் பண்ண ஆக்ச் அ அந்த சுகம் வந்து அவருக்கு கிடைக்காமயே போயிருந்திருக்கும். நல்ல வேளை ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வேலைக்காரன வச்சு அத பேச ம். வச்சிருந்திருக்காரு பாருங்க. ம். நான் எத்தன உபவாசம் இந்த மாரி போட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க. எத்தன உபவாசம் நீங்க எத்தனையோ போடலாம். நீங்க என் ஊர்ல எவ்ளோ தண்ணி இருந்துச்சு தெரியுமா? அப்டின்ற மாரி. பரவால்ல இதுதானே ஒரு 12 மணி நேரம் நம்ம எவ்ளோ பண்ணியாச்சு. இந்த 12 மணி நேரம் இல்லன்னா இந்த 12 மணி நேரம் இல்ல. 12 வருஷம் ஆனாலும் நமக்கு விடுதலை கிடைக்காது. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ம். இப்ப ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன கேட்டு நடக்கணும். ஆவிக்குரிய யுத்தத்த லேர்ன் பண்ணணும். 10த்ல நான் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன்னா, நான் எந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆறேன்? ஏன் நான் ஃபெயில் ஆறேன்? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் வரவே வராது, வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. அப்ப டீச்சர்ஸ்லாம் திட்டுவாங்க. மேத்ஸ் வந்து மத்த சப்ஜெக்ட் மாரி கிடையாது. பார்த்துன்னே இப்படி படிச்சுட்டு போய் மேத்ஸ் பண்ண முடியாது. ஒரு 4, 5 ரஃப் நோட் வாங்கு. ரஃப் பிராக்டிஸ் நோட்ட பண்ணணும். வாங்கி உட்காந்து எழுதி, 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 எழுதி பாரு அப்படிம்பாங்க. ஆனா ஒரு சில பேர் கான்ஃபிடென்ட்டா நான் சும்மா இப்படியே இப்படியே மேத்ஸ் வந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்க ஃபெயில் தான் வருவோம். மேத்ஸ யுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. மேத்ஸ போட்டு அப்ளை பண்ணி பார்த்து தான் தான் பார்க்கணும். போடும். அப்ப சில ஆவிக்குரிய யுத்தத்துக்குன்னு ஒரு வழி இருக்கு. இப்ப அதுக்காக நம்ம எல்லா சப்ஜெக்டும் உட்கார்ந்து எழுதி எழுதி பார்க்க ம். தேவையில்ல. இப்ப தமிழ்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்து திருக்குறள்ல உட்கார்ந்து எழுதி எழுதி பார்க்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஆனா அதுலயும் ஒரு இதுக்கு என்னன்னா 10 முறை படிக்கிறதுக்கும், 1 ஒரு முறை முறை எழுதி எழுதுறதுக்கும் பார்க்குறோம். சமம்ன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா உண்மதான். ட்ரூ தான். நீங்க 10 முறை நீங்க அதுதான் ஒரு மெத்தட் ஒருத்தவங்க சொல்லி தராங்கன்னா, அத அப்படியே சிறு குழந்தை போல அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன சொல்றது? நான் என்ன இது பண்றது? எனக்கு இத விட நாலேட்ஜ் நெறைய இருக்குன்னீங்கன்னா, நெறையா ம். வருஷங்கள் வேஸ்ட் ஆகும். வருஷங்கள் 45 வேஸ்ட் வருஷம்ன்றது ஆகும். அந்த சாதாரண ஒரு கிடையாது. சகோதரர் மாரி இடறி கூட போயிரலாம். பிசாசு டெய்லி. அப்படியே கூட இழுத்தாலும் இழுத்துரும். ம். ஏன்னா 45 வருஷத்துல அவங்க ஒரு மாற்றமே இல்லாதனால தான், பிசாசு வந்து அந்த இடறல் குடுக்கும்போது ஈஸியா ட்ராப்ல பின்னாடி போய் இப்ப சந்தோஷமா இருக்க மாரி இருக்கலாம். ஆனா பரலோகம் கிடைக்காதே! அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்ப இன்றைக்கு மரிக்கிறாங்கன்னா, அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? நரகத்துக்கு போவாங்களா? இங்க வேணா சாஃப்ட்டான லைஃப் வந்து வாழலாம். ஆனா அதுக்கு பாடுகளோட இருந்து கூட பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஆண்டவரு நமக்கு இடறல் உண்டாக்குனா கண்ணு, ஒத்த கை, ஒத்த கால் கூட இல்லாம நீ பரலோகத்துக்கு வந்து சேருப்பா. அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு ஆண்டவர் வந்து போய் சொல்றாரு. அநேகர் வந்து இந்த ஒரு மிஸ்டேக் நெறைய பேர் இந்த தற்கொலை நீ தற்கொலை பண்ணேன்னா உனக்கு லைஃபே ரொம்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது. பிசாசு இதெல்லாம் பிசாசு சொல்ற வார்த்தைகள். ஆனா அதுக்காக தற்கொலை பண்ணா பைபிள்ல இருக்கா? பரலோகத்துக்கு நம்ம போவோம்ன்னு சொல்லிட்டு. தற்கொலை பண்ணா யாரா இருந்தாலும் சபிக்கப்பட்டவன் தான். மரத்துல எப்படி சொல்ல? தொங்கப்பட்டு செத்தவன் எல்லாரும் சபிக்கப்பட்டவன் தான். அது இது வந்து நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கிறதான ஒரு ஆறுதல். ஆறுதலான வார்த்தைன்னு நம்ம வந்து நெனச்சுக்க வேண்டியதான். ஓகே நான் பழையபடி நான் போயிட்டேன். எனக்கு 90% பிரச்சனை வந்து சரியாயிருச்சு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பிசாசுண்டி ட்ராப். அதனால இது வந்து எங்களுக்கு ரொம்ப இந்த இத பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமா இருந்துச்சு. இது மூலமா உங்களுக்கு ஒரு சத்தியத்த நாங்க சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டோம். ஏன்னா நம்ம ஜனங்கள் யாருமே நம்மள ஃபாலோ பண்றவங்க, நீங்க இன்னைக்கு வந்து நெறைய பேத்துக்கு இந்த சத்தியத்த நீங்க அறிஞ்சு சொல்லிக் ம். குடுக்கணும். இதே மாதிரி விரக்தியோடு நீங்களும் இருக்கிறவங்களுக்கு யாரும் ட்ராப்ல ம். சிக்கிராம, நீங்களும் அந்த ஒரு நுனி பாயிண்ட்ல இருந்தீங்கன்னா, ஆவியானவர் உங்கள பார்த்து தான் பேசிட்டு இருக்காரு. ம். ஸோ நீங்களும் யாரும் அந்த ட்ராப்ல சிக்கிராம, எப்படி விடுதலை வாங்கணுங்கிற அந்த வகையறுத்து விடுதலைய வாங்கி, ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஃபவுண்டேஷன கிளீன் பண்ணி வச்சு, நீட்டா நம்ம வந்து ஆண்டவருடைய இதுல வந்து நம்ம பிரவேசிக்க நம்ம முயற்சி செய்யணும். ஸோ யாருமே வந்து சோர்ந்து போயிறாதீங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்க ஆவியானவருடைய கரத்துல குடுங்க. ஆவியானவர் உண்மையாலுமே உங்கள நடத்துவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். முக்கியமா இந்த வீடியோவ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ம். ஏன்னா இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்த தெரியாதவங்களுக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பார்.